பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் பாமக சட்டப்பேரவைத் தலைவர் ஜி.கே. மணி, பாமக கொறடா அருள் ஆகியோரின் பதவியை பறிக்க வேண்டும் என பாமக ஆதரவு எம்எல்ஏக்கள் கோரி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டப்பேரவை வளாகத்தில் பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கியது. இதில் பங்கேற்க வந்த அன்புமணி தரப்பு பாமக எம்எல்ஏக்கள் வெங்கடேஸ்வரன், சிவக்குமார், சதாசிவம் ஆகியோர் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டப்பேரவை பாமக குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க வேண்டும், எம்எல்ஏ அருளின் கொறடா பதவியை பறிக்க வேண்டும், தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரனை பேரவை பாமக குழு தலைவராகவும், மயிலம் எம்எல்ஏ சிவக்குமாரை கொறடாவாகவும் நியமிக்க வேண்டும் என கோஷமிட்டனர். இந்நிலையில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடாவை மாற்றக் கோரிய கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுக்கும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூவரும் கருப்பு சட்டை அணிந்தபடி ஒன்றாக சட்டசபைக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ராமதாஸ், தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி பொது வாழ்விலே இருப்பவர்கள் எல்லோரும் நேரில் வந்து என்னை நலம் விசாரித்ததாக கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிலர் நேரிலும் சிலர் தொலைபேசியிலும் நலம் விசாரித்தார்கள் என தெரிவித்தார். ஆனால் ஒரு கட்சியை தவிர அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று கூறினார். பின்னர் ராமதாஸ் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் ஐசியு என்னும் அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். அதனால் அவரை பார்க்க முடியவில்லை. சில நாள்கள் மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த ராமதாஸ், நான் ஐசியுவில் இல்லை, அப்படிப்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படவில்லை என பதிலளித்தார். அந்த வார்டுக்கு நான் போகவும் இல்லை. இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்கள் நன்றாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் எனவும் ராமதாஸ் கூறினார். படிக்காத ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவன் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டான் என ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்று நிர்வாக குழுவிடம் ஒருமுறை சொன்னதாகவும் அது இன்று உறுதியாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட இவர் என்னை பற்றி பேசக்கூடாது என ராமதாஸ் கடுமையாக பேசினார். நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி கூறினார். அதுதான் உனக்கு நல்லது. இனிமேல் என் பெயரையோ கட்சியின் பெயரையோ அல்லது கொடியையோ பயன்படுத்தக்கூடாது எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய இனிஷியலை வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளட்டும் எனவும் அவர் கூறினார். தனி மனிதனால் 96,000 கிராமங்களுக்கு சென்று 46 வருடம் அலைந்து திரிந்து உருவாக்கிய கட்சியை இப்போது என் கட்சி என சொல்லிக் கொள்வது என்ன நியாயம் எனவும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். கட்சியின் சட்டமன்ற தலைவர் கொறடா பதவிகளில் இருந்து யாரும் நீக்க முடியாது எனவும் ராமதாஸ் பேசினார். அது சபாநாயகருக்குத்தான் அதிகாரம் உள்ளது. தந்தை தாயை காப்பாற்ற முடியாத அன்புமணி எப்படி தமிழகத்தை காப்பாற்றப் போகிறார் என தமிழ்நாட்டில் பலர் கருத்து தெரிவித்து வருவதாகவும் அவரே கூறினார். அன்புமணிக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அவர் பேசியிருந்தார்.